அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளாத்திக்குளம் அருகே மாணவியை கொலை செய்த வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் தற்போது வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் அந்த வாக்குமூலத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், விவரங்கள். பாலவேல், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தில் கடந்த 10ஆம் தேதி இயற்கை உபாதை கழிக்க சென்ற பள்ளி மாணவி காணாமல் போனார். இது குறித்து அவரது பெற்றோரும் கிராமத்திலும் தேடி பார்த்தனர், கிடைக்கவில்லை. ஆனாலும் மறுநாள் அங்கு உள்ள காட்டு பகுதியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனையடுத்து குற்றவாளியை கைது செய்வதற்காக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் பல்வேறு குணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். அந்த வகையில் அந்த பகுதியில் உள்ள காற்றாலை பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சி மூலமாக குற்றவாளி யார் என்பது உறுதி செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த மாணவியின் உடற்கூறு ஆய்வு மற்றும் அதையும் வைத்து ஆய்வு பண்ணும்போது ராமநாதபுரம் மாவட்டம் சாயலுடைய சேர்ந்த ராம முனீஸ்வரன் என்பவர்தான் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டு தெரிஞ்சு அவரை கைது செய்தனர். கைது செய்து தொடர்ந்து போலீசார் நேற்றிலிருந்து தொடர்ந்து ரகசிய விசாரணை நடத்தி வராங்க. இந்த விசாரணை பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. தர்ம முனீஸ்வரன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கொலை, கொள்ளை, பாலியல் அப்படின்னு சொல்லி பல்வேறு வழக்கு 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இந்த சூழ்நிலை கடந்த 2020ஆம் ஆண்டு எட்டையாவூர் அருகே உள்ள கீழரால் ஒரு மூதாட்டியை கற்பழித்து கொலை செய்து நகையை பறித்துக் கொண்டு ஓடிதாரு. இந்த கொலை வழக்கு அங்கு வழக்கு செய்யப்பட்டு 2022 அவர் கைது செய்யப்பட்டு இந்த சூழ்நிலையில் அந்த வழக்கில் மேல்முறையீடு பெற்று கடந்த டிசம்பர் மாசம் அவர் சிறையிலிருந்து வெளிவரார். வெளிவந்ததுக்கு அப்புறம் தூத்துக்குடி நீதிமன்றத்துல தினந்தோறும் கையெழுத்து போட்டு வராரு. காலையில் கையெழுத்து போடுவது மதியம் அதுக்கு மேல் பின்னாடி சுற்றி இருந்திருக்காரு. இந்த சூழலில் கையில் செலவுக்கு பணமில்லை என்பதால் திருடுவதற்கு அவர் முயற்சி பண்ணிருக்கார். இதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு பார்ட்டி ஒரு இடத்துல பைக்கை முதல்ல திருடுறாரு. திருடிட்டு அந்த பைக் மூலியமா ஒவ்வொரு இடமும் நோட்டம் பண்றாரு, எங்க திருடலாம், எங்க வைக்கலாம் அப்படின்னு நோட்டம் பண்றாரு. இவருடைய வழக்கமே குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களை தாக்கி அந்த நகையில பறித்து கொண்டு திருடுவது வழக்கம் என்று போலீசார் சொல்றாங்க. அந்த வகையில இந்த குளத்தூர் டு குறுக்கு சாலை, அதே மாதிரி கிழக்கு கடை சாலை, இந்த பகுதியில தொடர்ந்து ஒரு மாசமாக நோட்டம் பண்றாரு. அந்த வகையில் இந்த வேடநத்தம் பகுதியில அந்த சம்பவம் 3 நாளுக்கு முன்னாடி சுத்தி பார்க்கும் போது அது காட்டு பகுதியா இருக்கு. அங்க பெண்கள் இயற்கை கழிக்க நிறைய வராங்க. அதுல எதுவும் அடிச்சுக்க, அது நகையை திருட்டு எளிதில் தப்பிச்சலாம் அப்படின்னு வழிகள் இருக்கிறால அதை செலக்ட் பண்ணி அங்க அவர் நோட்டம் இருந்தாரு. அந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு மேலேயே அந்த காட்டு பகுதியில் பதுங்கியிருக்காரு. அப்போ அங்க சில பெண்கள் கூட்டமாக இயற்கை கழிச்சனால அவரால் எதுவும் செய்ய முடியல. அந்த பள்ளி மாணவி முன்பு ஒரு பெண்மணி போயிருக்காங்க. அப்பவும் அந்த அம்மாவை சீக்கிரம் எதுவும் செய்ய முடியல. இந்த பள்ளி மாணவி அந்த இயற்கையை கழிக்க முயன்ற போது பின்னாடி இருந்து ஒரு கம்பை எடுத்து தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இந்த தாக்கியதில் அந்த பள்ளி மாணவி அங்கேயே சம்பவத்தில் மயங்கி விழுந்திருக்கார். மயங்கி விழுந்த உடனே அதை காது கழுத்துல நகைகள் இருக்கான்னு பார்த்திருக்காப்புல. அது எதுவும் நகை இல்லைன்னு சொன்ன வன்கொடுமை செய்து விட்டு அந்த உடலை அங்க அருகில் உள்ள முற்பகுதியில் போட்டு விட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. தான் செல்லும் போது அந்த பள்ளி மாணவி இறந்தாரா என்பது தெரியவில்லை என்று சொல்லி போலீசார் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த கொலை சம்பவம் நடந்த பிறகு இந்த சில நாட்கள் இந்த பகுதியில் சுற்றி திருந்து இந்த வழக்குல போலீசார் எப்படி விசாரணை பண்றாங்க, எப்படி இருக்கிறாங்க, அக்யூஸ்ட் எதுவும் பிடிக்கிறாங்களா இல்லையாங்கிற அந்த பகுதியில் சுற்றி இருந்து அங்குள்ள மக்களிடையும் கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.